கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 13 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது நிஜமான பிரசன்னம். வசனம் கொலேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கொரோனா வைரஸ் உலகமெங்கிலும் பரவிக்கொண்டிருக்கும் போது அதன் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்காக மக்களிடையே இடைவெளியை கடைபிடிக்கும்படிக்கு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். அநேக நாடுகள் மக்கள் தங்களை சுயதனிமைப்படுத்திக் கொள்ளுதலை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்துகிறது. ஒருபுறம் அலுவலகங்கள் முடிந்தவரை தங்கள் அலுவலர்கள் வீடுகளிலிருந்து வேலை செய்யும்படிக்கு உற்சாகப்படுத்த, மறுபுறம் பலர் வேலைகளை இழந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நானும் என்னுடைய சபை ஆராதனைகளிலும் பராமரிப்பு குழுக்களிலும் ஆன்லைன் மூலமாகவே கலந்து கொள்ள நேர்ந்தது. சரீர பிரகாரமாக ஒன்று கூடுவதை தவிர்த்து தற்போது உலகம் ஒன்று கூடுவதற்கு புதிய முறையை தத்தெடுத்து கொண்டுள்ளது. இணையதளம் நம்மிடையே ஐக்கிய சிந்தையை ஏற்படுத்துவதில்லை. நாம் எல்லோரும் தேவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாய் ஆவியில் இணைக்கப்பட்டுள்ளோம். கொலேசியருக்கு எழுதிய நிருபத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே பவுல் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். அந்த சபை அவரால் ஸ்தாபிக்கப்படவில்லை என்றாலும் அவர்களை குறித்து, அவர்களின் விசுவாசத்தை குறித்தும் பவுல் தன் ஆழமான அக்கறையை வெளிப்படுத்தினார். பவுல் அவர்கள் மத்தியில் இருக்க முடியவில்லை என்றாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நம்முடைய பொருளாதார, சுகாதார மற்றும் பல நடைமுறை தேவைகளுக்காக நாம் நேசிக்கிறவர்களோடு எல்லா வேலைகளிலும் சரீர பிரகாரமாய் இருக்க முடியாது. தொழில்நுட்பம் அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் நாம் நம்மை பார்க்கும்போது கண்ணிற்கு புலப்படாத ஒரு ஐக்கியத்திற்குள் உட்படுத்தப்படுகிறோம். அத்தகைய தருணங்களில் நாமும் பவுலை போல ஒவ்வொருவருடைய விசுவாச உதவினாலும் ஜெபத்தினாலும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ள உற்சாகப்படுத்தப்படுகிறோம். தேவனுடைய சரீரமாகிய சபையின் மற்ற அங்கத்தினர்களுடனான ஐக்கியத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மற்றவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக காணுகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 10-11. ஜெபம். இயேசுவே, எந்த மனிதரும் என் அருகாமையில் இல்லை என்றாலும் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. ஆமென்.